குண்டு பண்ணி காப்பி போட உன்ன மாதிரி யாராலையும் முடியாதுடி. அப்படியா? என் காப்பி என்ன அவ்வளவு ருசியாவா இருக்கு? அட ஆமாண்டி, உன் காப்பி எம்ம டேஸ்ட்னு உனக்கே தெரியல பத்தியா? கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த இத்தனை நாள் ஒரு நாள் கூட என்ன பாராட்டி சொன்னது இல்லையே, அதான் எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் சொல்லிக்கிட்டு தாண்டி இருக்கேன், உன் காதுல தான் விழ மாட்டேங்குது. என் பொண்டாட்டி போடுற காப்பி மாதிரி யாரு போடுவா? குட்டு பண்ணி உன் காப்பிக்கு நான் அடிமைடி. டே மாடசாமி, டே மாடசாமி. அம்மா என்னம்மா கோலம் இது, இப்படி வந்திருக்கீங்க? என்ன பாத்தியா மவனே, நான் எப்படி ஆயிட்டம் பாரு மவனே. ஏம்மா என்னம்மா நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்க? பொண்ணு வீட்டுக்கு போறேன்னு சந்தோஷமா தானே போனேன், அங்க என்ன நடந்துச்சு? கேக்குறாருல, சொல்லுங்க என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க? அடிய கூட்டுபடி என் நிலவிய பாத்தியாடி, அதான் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். சொல்லுங்க என்ன நடந்துச்சு? ஏம்மா தங்கச்சி வீட்டுல யாராச்சும் என்னாச்சும் சொன்னாங்களா, என்ன சொல்லுமா? ஐயோ மாடசாமி, மாடசாமி ஏத்தே பாட்டு பாடுறா போதே, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அடே உன் தங்கச்சி வீட்டுக்காரன் என்ன பண்ணாமா அவன், சொல்லுமா? அடே நான் போட்டுக்கிட்டு போன நகையெல்லாம் வாங்கிக்கிட்டான்டா. நகையை வாங்கிக்கிட்டு அவன் என்னை வீட்டுக்குள்ளேயே சேர்க்கலடா. இத்தனை நாள் திண்ணையில உட்காந்து சோத்த போட்டான்டா. எம்மா மழை பெஞ்சாலும் என்னை திண்ணையிலேயே படுக்க விட்டான்டா. ஏத்த உங்க பொண்ணு எதுவுமே கேட்கலையா? அவளும் புருஷன் பேச்சு கேட்டுக்கிட்டு உங்களை இப்படி குடும்பப்படுத்திருக்கா? அவ என்னடி பண்ணுவா? அவதான் புருஷனுக்கு பயந்துகிட்டு அடிமையா கிடைக்கலாடி அந்த வீட்டுல. மாமியா கறி சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல நகையை கொடுத்துட்டு வந்துட்டேன்னு பொய் சொல்றாளா இப்படிலாம்? அடிய குண்டுமணி, ஆண்டி என்ன சந்தேகமா பாக்குற நீ? சரி நகையை கொடுத்தீங்களே, திருப்பி கேட்க வேண்டியதானே? அடி நகையை கேட்டதுக்கு தாண்டி என்ன வீட்டை விட்டு வெளில துரத்திட்டாண்டி. என்னம்மா சொல்ற, வீட்டை விட்டு துரத்தி விட்டானா? நகையும் வாங்கிக்கிட்டு எங்க அம்மாவை துரத்தி விட்டுருக்கான். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், போய் அவனை காட்டுறேன் பாருப்ப. அடே சும்மா இருடா, நம்ம வீட்டு பொண்ணு அங்க வாழ்றாடா. ஏம்மா நம்ம வீட்டு பொண்ணு வாழ்றானு உன்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கான், அவனை சும்மா விட சொல்றியா? அந்த மனுஷனை சும்மா விடக்கூடாதுங்க, வாங்க போவோம் இப்போ உடனே. அடி என் பிள்ளைதான் கோபத்துல சொல்றானா, நீ ஆண்டி இன்னும் அவனை கோபப்படுத்தி அங்க அழைச்சிட்டு போக பாக்குற? இவ்வளவு குடும்பப்படுத்திருக்கான், உன் மொவ ஒரு வாரத்துக்கு கூட கேட்கலையா அவன் புருஷனை? அவ என்னடா பண்ணுவா, அவ பாவுண்டா. அவளும் அவன் புருஷன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாடா, அவன் கேட்கற மாதிரி இல்லடா. கடைசியில என் நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னை இப்படி துரத்தி விட்டுட்டான்டா. அவரை நம்பி எப்படி நீங்க நகையெல்லாம் கட்டி கொடுத்தீங்க? அவன் தான் நகையை கேட்கறான்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் அவன் வீட்டுல உட்காந்துருக்க? வந்திருக்க வேண்டியதானே இன்னைக்கு. அடே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு காலில் விழுந்து கேட்டான் தம்பி. நான் என்னடா பண்ணுவேன், காலில் விடுறானே. சரி எல்லாத்தையும் கைட்டி கொடுத்தேன்டா. நகையை கைட்டி கொடுத்த 10 நாள் வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டோம்டா. அவரு தான் நல்லா பார்த்துக்கலன்னு தெரியுதுல்ல. நீங்க வீட்டு பக்கம் வந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு அங்கேயே உட்காந்துருந்தீங்க? நகையை கொடுத்துட்டோமே, மகனுக்கு கூட கொடுக்காம வச்சிருந்தோமே, இந்த படுவாய்க்கு கொடுத்துட்டோமே, அதை வாங்கிட்டு வந்து பிள்ளைகிட்ட கொடுக்கணும் தான் இத்தனை நாள் அங்கே கடந்தேன். அந்த பையன் நகை ஏற்றதுக்கு இப்படி பண்ணிட்டாண்டி குண்டு பண்ணி. ஏமா நானும் வந்துட்டு நகையை கேட்டிருந்தேன், இவ்வளோ பண்ணிட்டு இருந்திருக்கோம், அங்கேயே இருந்திருக்க. நீ வர வேண்டியதானே? அதானே இப்போ வர தெரிஞ்சதில்ல, அது அப்படியே வந்திருக்கலாம்ல. எல்லா நகையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எப்படி எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே வருவேன்னு தான் வாங்கிட்டு வரலான்னு அங்கே இருந்தான்டா. கடைசியில் அவன் நகையெல்லாம் உனக்கு தர முடியாது கிளவின்னு சொல்லி என்னை அடித்து துரத்தி விட்டுட்டான் தம்பி. என் முடிக்கு அடிக்க டை கூட வாங்கி தராம என்னை அவ்வளோ குழப்பப்படுத்திட்டான்டா. ஆமாம், வயசான காலத்தில் இப்போ டை தான் ஒரு குறைச்ச. அடியே இந்த வயசுல உனக்கு டை கேட்குதான்னு தானே நினைக்கிறப்ப? ஏம்மா இந்த வயசுல உனக்கு டை தேவையா? இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என் புள்ளியோளுக்கு பீஸா கட்டுறதுக்கு நகையை கேட்ட கூட கொடுக்கல, இப்போ அவன்கிட்ட மொத்தமா உருவி கொடுத்துட்டு வந்திருக்க. உன் மருமவ பேசுறதெல்லாம் உன் மொவ நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாளா? அவ என்னடா பண்ணுவா, அவ பாவுண்டா, எதுக்குடா அவளை திட்டுற? ஆமா, உன் மொவலை மட்டும் ஒண்ணு சொல்ற கூடாத, உடனே மூக்க புடச்சிக்கிட்டு சண்டைக்கு வந்துருவ. நான் போகும்போதே சொன்னேங்க நகையெல்லாம் கைட்டு வச்சுட்டு போங்கன்னு, இல்லைன்னா பேங்க்ல இருக்கிற வச்சுட்டு போன்னு தான் சொன்னேன். உங்க அம்மா தான் என் மருமவன் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுருவான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நான் என் மவுட்டுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போக வேண்டியது சொன்னாங்க உங்க அம்மா. ஏமா குண்டு பண்ணி தான் இவ்வளவு சொல்லியிருக்கல, அப்புறம் ஏமா போட்டுக்கிட்டு போனேன்? ஏண்டா உன் ஆத்தாக்கறியை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டான்னு சொல்லி இங்க அழுதுகிட்டு இருக்கு. புருஷனை முன்னாடி நகை போச்சுன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏமா என்னம்மா மனசாட்சி இல்லாம பேசுற? நீ போட்டுட்டு போன பாதி நகை குண்டு பண்ணி நகை அவ கேட்காம யாரு கேப்பா? அவளா இருக்கறனால உனக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. வேற ஒருத்தியா இருந்தா என்ன பண்ணிருப்பா தெரியுமா? இந்த காலத்துல எந்த மருமகாரியாச்சும் மாமியா கறிக்கு நகையை வாங்கி போட்டு அழகு பாப்பாளா? ஏன் பொண்டாட்டி பார்த்தா உன் நகையை கைட்டி கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, அவன் நகையும் சேர்த்து கைட்டி கொடுத்துட்டு வந்திருக்க. கடங்காரெல்லாம் வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம பிள்ளை அசிங்கமா பேசினாண்டா, அதான் மனசு கேட்காம கைட்டு கொடுத்துட்டா. ஏன் அங்க மட்டும் தான் கடன் இருந்துச்சு, இங்க கடன் இல்லையா? கடங்காரன் அங்க வந்து பணம் கேட்கும்போது நகையை கொடுத்து அடகு வச்சுட்டு பணத்தை கொடுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்களா?
முவக்காரி அழுதுட்டாதான் உங்க மனசு தாங்காதே, அதான் எல்லா நகையும் சேர்த்து கைட்டு கொடுத்துட்டாங்க. என்ன மாடசாமி அம்மாவை போய் இப்படி பேசுற? நானா இருக்கனால பேசிக்கிட்டு இருக்கேன். இதுவே வேற ஒருத்தனா உங்க கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி இருப்பான். ஏண்டா என்னை விட உங்களுக்கு நகை தான் முக்கியமா போச்சுல? ஏமா உங்க நகையை கைட்டு கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, குண்டு பண்ணி உங்களுக்கு கொடுத்த நகையும் சேர்த்து கைட்டு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் கேள்வி கேட்காம என்ன பண்ண சொல்றீங்க? ஏண்டா மருமகாரன் தான் நகையை வாங்கிட்டு துரத்தி அடிச்சான்னு உன் மோவருக்கான நம்பிக்கையிலங்க வந்தா இங்க நீங்க 2 பேரும் என்ன இப்படி பேசுறீங்களேடா. நான் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட உசுரோட இருக்க மாட்டேன்டா. இனிமே என்னால யாரும் கஷ்டப்பட வேணாம். நான் என் பிடிச்ச இருக்கிற இடத்துக்கே போறேன். ஏத்த நில்லுங்க, என்ன சொல்லிட்டாருன்னு இப்ப கோச்சிக்கிட்டு போறீங்க? ஏன் நகையை கொடுத்தேன்னு நாங்க ஒரு வார்த்தை கேட்டது தப்பா? அதுக்கு இப்படி என்ன பேசிட்டு போறீங்க? உசுர விட போறேன்னு? பரவாயில்ல குண்டு பண்ணி, என்னால யாரும் கஷ்டப்பட வேணாம். என் விதியை நானே தேடிக்கிறேன்டி. அப்படியே போயிடு, யாருக்கும் செலவு வைக்காம குழியை நோண்டி நீனே போய் படுத்துக்க. ஐயோ கடவுளே, இதை கேட்க தான் நான் இங்க வந்தேனா? ஒத்த பிள்ளை வெத்தனே அவனை இப்படி சொல்லிவிட்டானே. ஏன் என்ன நடந்து போச்சுன்னு பார்த்து எப்படி திட்டுறீங்க நீங்க? இவங்க பண்ணிட்டு வந்ததுக்கு என்னடி பேச சொல்ற? என்னைக்காவது மோகன் என்ன மதிச்சிருக்காங்களேடி? உடனே மருமவனை பத்தி தான் பெருமையா பேச வேண்டியது. ஏன் மருமவன் அது வாங்கி கொடுத்தான் இது வாங்கி கொடுத்தான்னு. கடைசியா நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்படி துரத்தி விட்டுருக்கான் பத்தி அவங்க மருமவன். பெத்த மோகன் என்னை விட்டுட்டு அவன் தானே ரொம்ப வசதியா பேசிக்கிட்டு இருந்தாங்க இவங்க. வச்சான் பாரு உங்களுக்கு நல்ல பெரிய அப்பா. அவங்களே நொந்து போய் வந்திருக்காங்க, அவங்கள போய் இப்படி திட்டிட்டு இருக்கீங்க. இப்பயா அதெல்லாம் சொல்லி காட்டுவாங்களா? குடும்பி ஒன்ன மாதிரி பெரிய மனசு எனக்கு கிடையாதுடி. சரி விடுங்க, அதுக்காக இப்போ அழுதுகிட்டு வந்து நிக்கிறாங்க. அவங்கள வீட்டை விட்டு வெளில போய் சொல்றீங்களா? அடியே இவங்களை வீட்டுக்குள்ள சேர்த்தானா ஏதாச்சும் பிரச்சனையை தாண்டி உண்டாக்கிட்டு வருவாங்க. அப்பா மாடசாமி, நான் இனிமே எதுவுமே பிரச்சனை பண்ண மாட்டேன்டா. என்ன ஒரு தடவை மன்னிச்சிடுங்கடா. உன் மோ வீட்டுக்கு போகும்போது நீ என்ன சொல்லிட்டு போன ஞாபகம் இருக்கா உனக்கு? என்ன சொல்லிட்டு போனா? இந்த பையன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கான் போல் இருக்க. மாடசாமி ரொம்ப மட்டமா பேசிட்டு போயிட்டோமா? அதான் முடிஞ்சு போயிட்டதுல, அதை ஏன் திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ வயசானவங்க அப்ப ஏதோ பேசிட்டு போயிட்டாங்க, அதையே நினைச்சிட்டு இருப்பீங்களா? உங்களை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டோன்னா என்ன நடக்கும் உனக்கே தெரியும் இல்லடி, அப்புறம் ஏன்டி இப்படி பேசுற? என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற நீ? நீங்க ஏன் அழுவுறீங்க? நீங்க அழுவாதீங்க, ஃபர்ஸ்ட் அழுவி நிறுத்துங்க. ஏன்டி சொத்தை தான் மொபைல்கிட்ட கொடுத்தது சரின்னு விட்டோம், மிஞ்சி போன நகையாவது நம்மள்ட்ட கொடுத்ததாடி அதுவும் தான் கொடுக்கல. அப்புறம் எதுக்குடி இதெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்கணும்? நம்ம இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா அதுக்கு எங்கள் அம்மா தாண்டி காரணம். மகன் ஏதாவது கொஞ்சமாவது பாசம் இருந்துச்சா ஒரு சிண்டு நிலம் கொடுத்துருக்க மாட்டேங்குது. இதுக்கு எதுக்கு நம்ம சோறு பண்ணோம்? ஏங்க பெத்த ஆத்தாவுக்கு நிலம் கொடுத்தாதான் நீங்க சோறு போடுவீங்களா? நிலமே சுத்தமா இல்லைன்னா சோறு போட மாட்டீங்க. அது மாதிரி நினைச்சிட்டு சோறு போட வேண்டியதான். குட்டுமணி நீ என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல உன் பேச்சு கேட்கவே மாட்டேன்டி நானு. ஏண்டா மருமவளே சொல்றா, ஏன்டா அவ பேச்சு கேட்க மாட்டேங்கிற நீ? உன்னை பெத்த ஆத்தா தானே நானு, என்ன மன்னிக்க கூடாதா? உன்னெல்லாம் நான் மன்னிச்சேன்னா எனக்கு தான் பாவம் பிடிக்கும். அத்தை அவர் அப்படிதான் பேசுவாரு, நீங்க வீட்டுக்குள்ள போங்க. குட்டுமணி நான் இவ்வளவு சொல்றேன், நீ ஏன்டி என் பேச்சு கேட்க மாட்டேங்கிற? ஏங்க போனா போதுங்க, நிலத்துக்கும் பணத்துக்கும் நம்ம ஆசைப்பட்டு இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மொபைல் கள்ளி கொடுத்தமே, மொபைல்காரி கூட புருஷ வெளில தள்ளும் போது என்னன்னு கேட்கலையே. நம்ம மருமகளுக்கு ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. அவ நம்மளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கல மொமெண்ட. அத்தை நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், நீங்க ஃபர்ஸ்ட் ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சரி மருமகளே. அவதான் சொல்ற, நீனும் சரின்னு சொல்ற. என்னப்பா அம்மா மேல கொஞ்சம் கூட உனக்கு இறக்கம் இல்லையாடா? உன் மேல இறக்கம் வர மாதிரியா நீ எல்லாத்தையும் பண்ண? அத்தை அவர் அப்படிதான் பேசுவாரு, நீங்க வாங்க அத்தை. குட்டுமணி நான் சொல்றதை கேளுடி. ஏங்க இந்த விஷயத்த நான் என்ன சொல்றேன்னா அதை கேளுங்க. அடி இதெல்லாம் விஷப்பாம்புடி, இதெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்காதடி. வயசானவங்க வீடு தேடி வந்திருக்காங்க, அவங்கள மதிக்காம வீட்டை விட்டு வெளில தள்ளினா ஊர் மக்கள் நம்ம மேல காஞ்சி துப்பாது. உங்க அம்மாவுக்குன்னு என்ன தனியாவை சாப்பாடு ஆக்க போறோம்? நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சம் கொடுக்க போறோம். அடியே நான் சொல்றதை கேளுடி, அவங்க மோவுட்டுக்கே போட்டுடி. ஏங்க அவங்க தான் சொல்றாங்க, அங்க திண்ணில உட்கார வச்சு சோறு தண்ணின்னு தனி தட்டு வச்சு கொடுத்துருப்பாங்க போல் இருக்கு. சொல்லிக்கிட்டு அழுவுறாங்க. இப்ப கூட மனசு மறையாம பேசினதே பேசிட்டு இருக்கீங்க. அடியே இது எந்த பிளான்ல வந்திருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியலடி. வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக மொவக்காரிட்ட நகையை கட்டி கொடுத்துட்டு கூட வந்திருக்கலாம். அடுத்து என்னத்தை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கு என்னைக்கு நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கு, அவன் மொவக்காரியில நல்லா இருக்கும்னு நினைக்கும். குண்டுமணி எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதடி. என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கலும் போது நாங்க இருந்தா நல்லா இருக்காதடி. நான் போறேன்டி. ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு, பேசிக்கிட்டே இருக்க. அம்மா அம்மா இந்த மனசை உசுர விடுவாரு. இன்னைக்கு என்ன உங்க அம்மாவே இப்படி பேசிட்டு இருக்காரு? ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அடியே இப்பதான் எனக்கே புத்தி தெளிஞ்சு போய் நல்ல முறையில் பேசிட்டு இருக்க. நீ என்னடி அமைதியாரு? அப்பதான் எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அப்பா என்னப்பாச்சு? அம்மா என்னாச்சுமா? அப்பா ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்கிறாரு. அப்பா அப்படியே அழுதுகிட்டே நிக்கிறாங்க. அடே உங்க அப்பத்தா நகையெல்லாம் உங்க அத்தை கறிட்ட கைட்டு கொடுத்துட்டு வந்துட்டாங்கடா. அதான் அப்பா கோவப்பட்டு அப்பத்தாவை திட்டிட்டு இருக்காரு. ஏமா நகையை கட்டி கொடுத்துட்டு வந்தது அப்பா இப்படி திட்டிட்டு இருக்காரு? நானும் சொல்லி பார்த்துட்டேன்டா, கேட்கவே மாட்டேங்கிறாரு. நீனாச்சும் சொல்லுடா அவர்கிட்ட. ஏப்பா அவங்க நகை கொடுப்பாங்க, அதை வச்சுட்டு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம் நிலைமையில இருக்கும். ஐயா அப்பத்தா வந்திருக்காங்க. அப்பத்தா அப்பத்தா அங்கமே அப்பத்தா கிட்ட வாடி. நல்லா இருக்கேடி தக்கோ? நல்லா இருக்க அப்பத்தா. ஏன் அழுதுகிட்டு நிக்கிறீங்க? உங்க அப்பங்காரன் நகையெல்லாம் உங்க அத்தை கறிட்ட கொடுத்துட்டு வந்து திட்டிக்கிட்டு இருக்கான்ப்பா. வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டோம்ப்பா. அப்பத்தா மட்டும் வீட்டுக்குள்ள வரல, நானும் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன்ப்பா. அப்பத்தா கூட போயிடுவேன். சீனு நீ அமைதியாரு. அப்பா நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். அப்பத்தா மட்டும் நீங்க வெளில போய் சொன்னீங்கன்னா நானும் அப்பத்தா கூட போயிடுவேன்.
பாத்தியா என் மௌனோல உனக்காக எப்படி உசுர விடுறானுங்க. ஒரு நாளாச்சும் அவனோட சிரிச்சு பேசி ஒரு முட்டாய் வாங்கி கொடுத்துருப்பே நீ. என் தங்கங்க என் மேல இவ்வளவு பாசமா இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கலடா. அப்பத்தா அழுவாதீங்க, நான் இருக்கேன் அப்பத்தா. நான் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதுக்கு அழுவணும்? அழுவாதீங்க தங்கமே, நீ சொன்னதே போதுண்டி. அப்பத்தாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் அத்தைக்காரி மோகனும் அவன் அப்பங்காரன் என்ன துரத்தி விடும்போது நின்னுக்கிட்டு வேடிக்கை தாண்டா பார்த்தாங்க. என் பேரப்புல நீங்க தாண்டா. உங்க கறந்த பாருங்க லூசு பசங்க. நான் இருக்கும்போது நீ எதுக்கு அப்பத்தா அழுவுற? அழுவாத பத்தா. நீ ஏன் நின்னுட்டு அழுதுட்டு இருக்க? வா நம்ம போய் பஸ் சாப்பிடும். அப்பதான் அதான் தம்பி சொல்றான்ல, வாங்க பார்த்தா. அத்தை பசங்களே சொல்றாங்க, ஏன் இன்னும் அழுதுட்டு இங்கே நிக்கிறீங்க? வாங்கத்த. ஏப்பா அப்பதான் உள்ள வர சொல்ல, ஏன் அப்படி முறைச்சு நிக்கிற? உனக்கு என்ன நகை தானே வேணும்? நான் பெரிய ஆளாகி சம்பாரிச்சு உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் நான் எடுத்து கொடுக்குறேன். அப்பதான் வர சொல்லு. தங்கமே, எனக்காக எப்படிலாம் அப்பங்க ரெண்டு சண்டை போடுற? அப்பதான் நான் இருக்கேன் உங்களுக்கு. நீங்க ஏன் அழுவுறீங்க? அழுவாதீங்க. சரி தங்கம், நான் இனிமே அழுவ மாட்டேன்டா. இப்பதானே அப்பத்தா அழகா இருக்கீங்க. சரி வாங்க நம்ம போய் சாப்பிடும். இல்ல பேரண்டி, எனக்கு பசிக்கலடா. அப்பதா அத்தை வீட்ல இருந்து எப்ப கிளம்புனீங்க? யாருக்கு தெரியும்? சாப்பிட்டீங்களா என்னன்னு தெரியல. வாங்க ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடும், அதுக்கப்புறம் வந்து பேசலாம். அப்பா அப்பத்தாவை ஏதாவது திட்டுன நான் வீட்டை விட்டு வெளில போயிடுவேன்ப்பா. பயப்படாம வாங்க. உன் பேராண்டி சீன இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படுற? சரிடி தங்கம், நீ இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? சரி வா அப்பத்தா. சரி பேராண்டி. ஒரு பொடியை என் பேச்சை கேட்காம உள்ள அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம அப்பத்தாப்பா, நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவங்க மேல வீட்டை விட்டு வெளில போய் சொல்றீங்க. அவர் ஏதோ கோவத்துல சொல்றாரு. அவங்க அம்மா அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டாரு தம்பி. நீ வா, கோவப்படாத நீ. எங்க அம்மாவுக்கு இப்பயாவது புரிஞ்சிருக்கும் என் பொண்டாட்டி புள்ளிங்களோட அருமை. நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன், என் பொண்டாட்டி புள்ளியும் விடலையே. அதே என் சின்ன பையன் அப்பத்தாவே வீட்டுக்குள்ள அழைச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கான். எங்க அம்மா இப்போ புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க என் பொண்டாட்டி புள்ளிங்களை எவ்வளவு நல்லவங்கன்னு.